மாமா, அம்மா வந்துட்டு போறாங்க மாமா. வரட்டுமே. இப்ப என்ன? கடவுள் சன்னதியில வச்சு என் மனசுல இருக்கத கொட்டிடணும்னு நினைக்கிறேன். கபிலன், புனிதா உங்களை விரும்புறத முதல்ல என்னால ஏத்துக்க முடியல. நான் மட்டும்தான் என்னோட புனிதாவை நல்லா பாத்துக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா நீங்க புனிதாக்காக பேசுறது, அவளுக்காக விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்க பார்க்க நீங்க தான் புனிதாக்கு சரியா இருப்பீங்களோன்னு ஒரு சந்தேகம் என்ன முடிவெடுக்க முடியாம தடுத்தது. இந்த மாதிரி ஒரு கோவில்ல தான் புனிதா எனக்கா உங்களுக்கான்னு பூ போட்டு பார்த்தேன். பூ போட்டு பாத்தீங்களா? நீங்க என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. இது பூ போட்டு பாக்குற விஷயம் இல்லைன்னு எனக்கும் புரியுது. ஆனா கண்ணுக்கு முன்னாடி திசை தெரியாம நிக்கும் போது கிடைச்ச சின்ன வெளிச்சம் மாதிரி தான் நான் அந்த பூ போட்டு பார்த்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். அதுல நீங்களும் புனிதாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துச்சு. நான் ஏற்கனவே எடுத்து வச்ச முடிவுக்கு கடவுளும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த நிமிஷத்துல இருந்து புனிதாவை உங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, என்ன இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கேட்க போற அதானே? புனிதா, உனக்கு என்ன பிடிக்கல, ஆனா உன் அம்மாவுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? சொல்லு புனிதா, நான் என்ன பண்றது? மாமா, என்னால எதுவும் யோசிக்க முடியல மாமா. புனிதா, ரொம்ப தப்பு புனிதா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதான் உங்களை நம்புறவங்களுக்கு நீங்க செய்யற ஒரே நல்ல காரியம். எனக்காக நீங்க 2 பேரும் ஒரு காரியம் பண்ணணும். நீயும் கபிலனும் அந்த கடவுள் விரும்புற மாதிரி ஒன்னா வாழ்வீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. எனக்காக சத்தியம் பண்ணுங்க. வல்லவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, சும்மாதாம்மா பேசிட்டு இருந்தோம். ஆமாத்த, நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒண்ணு இல்ல, நீங்க போங்க.